அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். எனக்கு மாதவிடாய் ஏற்பட்டிருக்கும் நிலையில் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய மடியில் சாய்ந்து கொண்டு குர்ஆன் ஓதக்கூடிய வழக்கமுள்ளவர்களாக இருந்தார்கள் என ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 297. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, மாதவிடாய் ஏற்பட்டிருக்கக்கூடிய பெண்களை தீண்டத்தகாதவர்களாக கருதக்கூடிய வழக்கம் மற்ற மதத்தவர்களிடம் இருப்பது போன்று இஸ்லாமியர்களிடமும் சில பகுதிகளில் இருப்பதை பார்க்கிறோம். வீட்டில் ஃபாத்திஹா ஓதப்போகிறோம், மௌலூது ஓதப்போகிறோம், எனவே மாதவிடாய் பெண்கள் வீட்டிற்கு வரக்கூடாது என்றெல்லாம் சில இஸ்லாமிய குடும்பங்களில் சொல்வதை கேட்டிருக்கிறோம். இஸ்லாத்திற்கும் ஃபாத்திஹா மௌலூதிற்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்பது ஒரு புறம் இருக்க, இவ்வாறு மாதவிடாய் பெண்களை தீண்டத்தகாதவர்களாக கருதுவது எந்த வகையிலும் சரியல்ல என்பதை இவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். மேலும் மாதவிடாய் பெண்கள் குர்ஆனை ஓதக்கூடாது, குர்ஆனை தொடக்கூடாது, தொழுகை விரிப்பை தங்களுடைய கைகளால் எடுக்கக்கூடாது, இதுபோன்று ஏராளமான மூட நம்பிக்கைகள் இஸ்லாமிய சமூகத்தில் புரையோடி போய் கிடப்பதை பார்க்கிறோம். இவற்றிற்கெல்லாம் ஏற்கனவே பல சந்தர்ப்பங்களில் நாம் தெளிவாக பதிலளித்திருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மடியில் சாய்ந்து குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரம் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு மாதவிலக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நேரம். இதைவிட வேறு சிறந்த உதாரணத்தையும் வழிகாட்டுதலையும் நாம் எப்படி சொல்ல முடியும்? எனவே மார்க்கம் சொல்லாத, மார்க்கத்தில் இல்லாத மூட நம்பிக்கைகளை எடுத்தெறிந்துவிட்டு அல்லாஹும் அவனுடைய தூதரும் எதை மார்க்கம் என்று நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்களோ அவற்றை நடைமுறைப்படுத்தி நன்மையை பெறுவோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.